ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கிராம ஊராட்சி செயலாளர் பணிக்கான ஹால் டிக்கெட்டு, மற்ற செலெக்ஷன் லிஸ்ட்டு, இதை பற்றின கன்ஃபியூஷன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த டிஎன்ஆர்டி வெப்சைட் எப்படி போகிறதுன்னு தெரியும் உங்களுக்கு. அதுக்குள்ளே வந்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஹால் டிக்கெட்னு ஒன்று வரும். கிராம ஊராட்சி செயலாளர் ஹால் டிக்கெட்னு வரும். அதை கிளிக் பண்ணி போனீங்கன்னா அதில் உங்கள் ரிஜிஸ்டர் ஃபோன் நம்பர் கொடுக்கணும். ரெண்டாவது டேட் ஆஃப் பர்த்து, மூணாவது பார்த்தீங்கன்னா கேப்சா கொடுத்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்களா இல்லை ஆகலையா என்கிறத ஷோ ஆகும். அதில் இப்போ பல இஷ்யூஸ் போயிட்டுருக்கு. அது என்னென்னுங்கிறது பார்க்கலாம் வாங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நோ ரெக்கார்ட்ஸ் ஃபவுண்ட் வருது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா யூ ஆர் நாட் செலக்டட். மூணாவது பார்த்தீங்கன்னா யூ ஆர் செலக்டட் அந்த மாதிரி வருது. அதுலேயும் நோ ரெக்கார்ட்ஸ் ஃபவுண்ட்னு வருது. ஒரு சிலருக்கு அடுத்த நாள் செக் பண்ணால் யூ ஆர் செலக்டட்னு வருது. அதனால் நீங்கள் கேர்ஃபுல்லாக செக் பண்ணிகிட்டே இருக்கணும். யார் யாருக்கு நோ ரெக்கார்ட்ஸ் ஃபவுண்ட் வருதோ அவங்க செலக்டும் ஆகலைங்கிற மாதிரி, செலக்ட் ஆனவும் மாதிரி எடுத்துக்கூடாது. நீங்கள் ரெகுலராக செக் பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி சாட்டர்டே சண்டே ஒர்க்கிங் டே இல்லை. இன்றைக்கி தான் ஒர்க்கிங் டே, மண்டே. அதனால் இது வெப்சைட் அப்டேட் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி பாருங்கள். அதுலேயும் மறுபடியும் ஒரு டிஜிட்டல் ஃபோன் நம்பர், இந்த டேட் ஆஃப் பர்த்து, கேப்சா எல்லாம் போட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு யூ ஆர் செலக்டட்னு வருது பார்த்தீங்களா, அவங்களுக்குமே நெக்ஸ்ட்டு அடுத்த நாள் செக் பண்ணி பார்த்தா யூ ஆர் நாட் செலக்டட்னு வருது. இது வெப்சைட்டில் இருக்கிற பக்குன்னு நினைக்கிறோம். பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். யூ ஆர் செலக்டட்னு வரவங்க நீங்கள் எப்பவும் போல் இன்டர்வியூவுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம். அதில் நீங்கள் இம்பார்ட்டண்ட்டு கொஷின் மட்டும் பார்த்துக்குங்க. ஊராட்சி செயலாளரோட என்னென்ன தகுதிகள், என்னென்ன வேலைகள், இது மட்டும் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்குங்க. இதில் இம்பார்ட்டண்ட்டாக நோ ரெக்கார்ட்ஸ் ஃபவுண்ட்னு வருதில்ல அவங்களும், யூ ஆர் நாட் செலக்டட்னு வருதில்ல அவங்களும், ரெண்டு பேருமே ஒன்ஸ் இன்னொரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்குங்க. உங்களோட ரிஜிஸ்டர் ஃபோன் நம்பர், டேட் ஆஃப் பர்த், கேப்சா போட்டு லாகின் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்குங்க. செக் பண்ணி யூஆர் செலக்டட்னு வந்துருச்சுன்னா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. இதனோட செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா பிசி இவ்வளோ, பிசிஎம் இவ்வளோ, ஜென்ரல் இவ்வளோ, எஸ்சி இவ்வளோ, எஸ்டி இவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா உமன்ஸ் ஒன்லிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்துருக்குறாங்க. பெண்கள் நிறைய செலக்டும் ஆகிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா மார்க் எடுத்தவங்க தான் செலக்ட் ஆகணும்னு கிடையாது. ஒரு டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா 400லேருந்து 450, அதுக்கப்புறம் 480 அந்த மாதிரியெல்லாம் செலக்ட் ஆகிருக்கிறாங்க. 490க்கு மேலே எடுத்தவங்க தான் செலக்ட் ஆகணும்னு கிடையாது. இது அந்தந்த கம்யூனிட்டி வைஸு, அப்புறம் அப்ளை பண்ணுற ரேஞ்சு, இதெல்லாம் பொறுத்து தான் செலக்ட் ஆகிறதெல்லாம் வரும். ஸோ ஹால் டிக்கெட் வந்தவங்கெல்லாம் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ப்ரிப்பேர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கிராம ஊராட்சி செயலாளரோட டியூட்டிஸு, ரெஸ்பான்சிபிலிட்டி, அதை பற்றி ஃபுல்லாக கவர் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் பற்றி கொஞ்சம் பேசிக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கங்க. ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. அப்புறம் கிராம ஊராட்சி செயலாளர் பற்றின இம்பார்ட்டண்ட் இன்டர்வியூ கொஷின் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோஸ், எக்ஸாம் பற்றின அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் பற்றின ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.